ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் செர்ரி காம்போட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 200 கிராம் அளவு செர்ரிஸ் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த செர்ரியாக பார்த்து வாங்கிக்கணும். இதோட காம்பு பகுதியை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இது நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இருக்க சீடை நம்ம ரிமூவ் பண்ணிக்க போகிறோம். ஒரு பழத்தை எடுத்து நம்ம இந்த மாதிரி பாதியாக பிச்சோன்னாவே நமக்கு ஈஸியாக அந்த சீடு எடுக்க வரும். இதேமாரி எல்லா பழங்களையும் நம்ம சீடு எடுத்துகிட்டு வச்சுக்கலாம். இந்த செர்ரி காம்போட் நம்ம நிறைய விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்னென்னு ஒன்று ஒன்றா சொல்கிறேன். இப்போ இதை ஒரு பேனில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு சுகர் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சுகர் சேர்த்தப்புறம் 2 நிமிஷம் மிதமான தீயில் இதை சாட்டே பண்ணிக்கலாம். சுகர் லைட்டாக கேரமலைஸ் ஆகும். இந்த மாதிரி சுகர் கேரமலைஸ் ஆனப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷம் சிம்லேயே வச்சு இந்த செர்ரியை குக் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி நுர கட்டி வரும். இதை நல்லா வதக்கி விட்டப்புறம் சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கணும். ஒரு பவுலில் எடுத்துகிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தண்ணி சேர்த்து நல்லா தின்னாக டைல்யூட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வதங்கிட்டு இருக்க அந்த செர்ரியில் சேர்த்துட்டு இதை சாட்டே பண்ணணும். சிம்லேயே வச்சு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிட்டால் போதும். நமக்கு நல்ல கிளேஸ் கிடைக்கும் இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்கறதுனால. அவ்வளோதான், இந்த காம்போட் ரெடி ஆயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஏர்டைட் ஜாரில் சேவ் பண்ணிக்கிட்டால் நம்ம ஐஸ்கிரீம் மேலே யூஸ் பண்ணிக்கலாம். பேன் கேக் மேலேயும் டாப் பண்ணி சர்வ் பண்ணலாம். இன்னும் கேக் ஏதாவது செஞ்சால் அதில் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு மூஸ் ரெசிபிலெலாம் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி அருமையான செர்ரி காம்போட் ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செர்ரி பழம் நிறைய கிடைச்சா. தேங்க்யூ.